சிதம்பரம் அருகே 30 ஆண்டு காலமாக தூர்வாரப்படாமல் இருந்த பாசன வாய்க்காலை ஊர் இளைஞர்கள் இணைந்து 8 லட்சம் ரூபாய் திரட்டி தூர்வாரியதற்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. சிதம்பரம் அருகே உள்ள ஆதிவராகநல்லூர் கிராமத்தில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாசன வாய்க்கால் அமைந்துள்ளது. தூர்ந்து போய் கிடந்த இந்த வாய்க்காலில் நாளுக்கு நாள் ஆக்கிரமிப்பு அதிகரித்து வந்துள்ளது. பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் இந்த வாய்க்கால் வராததால் கிராம இளைஞர்களே இணைந்து இந்த வாய்க்காலை மீட்டெடுக்க முடிவு செய்தனர். அதன்படி ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியவர்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள அந்த ஊர் மக்களிடம் நிதி திரட்டிய இளைஞர்கள் அவ்வாறு திரட்டப்பட்ட 8 லட்சம் ரூபாயை வைத்து இந்த வாய்க்காலை தூர்வாரி வருகின்றனர். மண் எடுத்ததுனால கரை கட்ட முடியாமல் போயிடுச்சு. அதனால் இருக்கிற மண்ணை வச்சு இப்போ கரை கட்டணும் அப்படின்றனால தமிழ் விவசாயிகளுக்கு தண்ணி ஏறி பாயலை. தண்ணி ஏரியில் காலம் அதிகமாக போனதுனால ஏரி பாய முடியாமல் போயிடுச்சு. அதனால் ஏரியை பலப்படுத்தணும், ஹைட் ஆக்கணும்னு சொல்லி அதை ஹைட் பண்ணி அதன் பிறகு ஹைட் பண்ணால் தான் எல்லாருக்கும் பாயின்றனால எல்லா ஊர் மக்களை ஒன்றா சேர்ந்து ஊரில் வசூல் பண்ணி கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா வரைக்கும் செலவாயிருக்கு. அதை வச்சு நாங்கள் வெட்டிட்டு இருக்கோம். இது மட்டுமின்றி வாய்க்காலின் இரு கரைகளிலும் நெல் ஏற்றி செல்லும் லாரி வருவதற்காக சாலை போன்ற அமைப்பை இளைஞர்கள் உருவாக்கி உள்ளனர். மேலும் வாய்க்காலில் மண் அரிப்பு ஏற்படாமல் இருக்க சுமார் 3000 பனை விதைகளை நடவு செய்துள்ளனர். இதனால் நிலத்தடி நீர் அதிகரிக்கும் என கிராமத்தின் இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். கிராம மக்கள்கிட்ட வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நம்ம கிராமத்தை சார்ந்தவங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தை சார்ந்தவங்க, நம்ம வெளியில் நண்பர்கள் எல்லாத்தையும் வசூல் செய்து ஒரு 7 லட்ச ரூபா வரைக்கும் இது வரைக்கும் வசூல் செய்திருக்கோம் சார். தொடர்ந்து வேலை நடந்துகிட்டு இருக்குது. இப்போ 2 பக்கமும் கரை அமைச்சு கொடுத்துருக்குறோம். ஒரு 20 அடி அகலம் இருக்கக்கூடிய கரை அமைத்து கொடுத்துருக்குறோம். விவசாய நிலங்களுக்கு இப்போ இதுக்கு முன்னாடி அறுவடை செய்யணும் அப்படின்னா கூட இப்போ இந்த பகுதிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்துச்சு. இப்போது அதுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். 2 பக்கமும் கரை அமைச்சு கொடுத்து களம் அமைச்சிருக்கிறோம். அந்த களத்தில் நம்ம லாரி டிராக்டர்லாம் வரலாம். இப்போ நெல் மூட்டை எடுத்துகிட்டு போகிறோன்னா கூட ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். எந்த உதவிக்கும் காத்திருக்காமல் ஊர் வாய்க்காலை பாதுகாக்க முன்வந்த இளைஞர்களை சுற்றுவட்டார மக்களும் பாராட்டி வருகின்றனர். வாய்க்காலை தூர்வாரும் பணி தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் அதனை முழுமையாக முடிக்கவும் தொடர்ந்து பராமரிக்கவும் தமிழ்நாடு அரசின் உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் ஆதிவராகநல்லூர் கிராம மக்கள். சன் செய்திகளுக்காக சிதம்பரத்தில் இருந்து செய்தியாளர் செந்தில்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.